ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஹெல் இஸ் அதர் பீப்புள் டிராமாவோட 5வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஓப்பனிங்லயே ஹீரோவோட ரூமுக்கு வெளியே சுத்தில் கத்தி கோடாரின்னு 3 கிராக்குகளும் டூல்ஸோட கொலைவெறியில நின்னுட்டு இருக்கானுங்க. அப்படியே ரூமுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ அவனை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியாம டோரை பார்த்து பித்து புடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்கான். அப்ப அவனோட மைண்ட் வாய்ஸ்ல, எனக்கு இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தாலே என்ன நடக்குதுன்னு தெரியல, ரொம்ப தலைவலிக்குது, நான் ட்ரக்ஸ் ஏதாவது எடுத்திருப்பனோ, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் என் லைஃப்ல நான் உணர்ந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே மயக்கம் போட்டு உளுந்துடுறான். உழுகும் போது ஹீரோவோட தலை அங்க இருக்கிற செவுத்துல டொங்குன்னு ஒரு முட்டு முட்டுது. இந்த வைப்ரேஷன்ல செவுத்துல ஹேங்கர்ல மாட்டிட்டு இருந்த ஹீரோட பேக் கொஞ்சம் கொஞ்சமா லூஸா ஹீரோட மண்டை மேலேயே உழுகுது. பயபுல இப்பதான் கண்ணையே முழிக்கிறான். ஏற்கனவே தலைவலி வேற, இதுல பேக் வேற மண்டையில விழுந்துருச்சு அப்படின்ட்டு இவன் புலம்பிட்டு கிடக்கிறத அங்க இருக்கிற ஹோல் வழியில பாக்குற லீடாங் சைக்கோ தனமா சிரிச்சு என்ஜாய் பண்றான். ரூம் விட்டு வெளியே வர லீடாங்கு அந்த கிராக்கோட பிரதர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் காதுல என்னத்தையோ துப்பிட்டு போறான். அப்பதான் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆல்ரெடி ஹீரோ இந்த அபார்ட்மெண்ட் இருந்து வெளியே போறத லீடாகும் இந்த கிராக்கும் நின்று பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப கிராக் இருந்துட்டு நிஜமாலுமே இவன் 302 இருந்தவனுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ண போறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அதுக்கு லீடாங்கு தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். சோ 302 இருந்தவன் வேற யாரும் இல்ல, அந்த ஸ்ட்ரேஞ்சர் பேகோட சுத்திட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவனை கொண்டுட்டு அவன் இடத்தை இவனுக்கு தரானாங்களாட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் இவ்வளவு தலைவலிலையும் ஸ்கிரிப்ட் எழுதலான்னு லேப்டாப்பை ஓபன் பண்றான். அவன் தான் லேப்டாப் ஓபன் பண்ணா பறக்கறக்காகவே ஃபெதர் மாதிரி ஒன்று வச்சுட்டு போனானே, அது அங்கே இல்ல. சோ யாரோ என் ரூமுக்கு வந்திருக்காங்க, லேப்டாப்பை ஆன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற காண்டுல இன்சார்ஜ் லேடி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுதான் விசக்கிருமியாச்சே. தம்பி, உன்னோட ரூம்குள்ள போற அளவுக்கு இங்க யாரும் புத்திசாலியே கிடையாது, எல்லாருமே அவங்க ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம ஹீரோ ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நீங்க தான் சிசிடிவி வச்சிருக்கீங்களா, அந்த ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு அடம் புடிச்சு பாக்குறான். அதுல ஹீரோ ரூம்குள்ள வந்துட்டு போனதா இருக்கே தவிர வேற எதுவுமே இல்ல. நான் தான் சொன்னேன்ல தம்பி, அப்படியெல்லாம் ரெக்கார்ட் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கண்ணாடிக்கார ரூம் விட்டு வெளியே வரான். ஹீரோக்கு பதட்டமாகுது. வந்தவன் ஹீரோவோட ரூம் முன்னாடி தான் நிக்கிறான். அப்பவும் இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு, அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு, அவன் சும்மா நடந்துட்டு இருப்பான்மா, கதவையெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த கண்ணாடிக்காரன் ஹீரோட ரூமோட டோர் ஓபன் பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கு மேல எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, எல்லாமே கிராஷ் ஆயிருக்கு. நம்ம ஹீரோக்கு கொலை காண்டாகுது. நேரா போய் கண்ணாடிக்காரனோட ரூம் டோரை தான் தட்டுறான். பட் அவன் திறக்கிற மாதிரி இல்ல. கோவத்துல இவனே ஓபன் பண்ணிடுறான். அப்ப வெளியிருந்து சத்தம் கேக்குது. ஏன்னா கண்ணாடிக்காரன் வெளியே தான் இருக்கான். ஏன்டா தம்பி ஏன் ரூம்குள்ள போறே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற அவன் கேக்குறான். நம்ம ஹீரோ வந்து, டேய் நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டேன், ஏன் ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு இன்சார்ஜ் லேடியும் கூப்பிட்டுறான். அப்ப இன்சார்ஜ் லேடி வந்துட்டு ரூம் முன்னாடி நின்ன வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆயிடுச்சா, ரூம்குள்ள போனது ரெக்கார்ட் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது எல்லாருமே ஒரே டீம், நம்மளுக்கு தானே தெரியும். இருந்தாலும் ஹீரோனால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொரு தடவை என் ரூம்குள்ள வர வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லும் போதே இவன் அசால்ட்டா வயிற்று தேய்ச்சிட்டு பேசிட்டு இருக்கான். சரியான காண்டானவன், முடிஞ்சா இப்ப போடா என் ரூம்குள்ள அப்படின்னு சொல்லி கண்ணாடிக்காரனை வம்பெழுத்துட்டு இருக்கான். அப்ப கண்ணாடிக்காரன் வந்துட்டு, டேய் நீ சாகணும்னு ஆசைப்படுறியாப்பா, என்னை டென்ஷன் ஏத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இங்க என்னப்பா சத்தம் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. திரும்பி பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் நின்னுட்டு இருக்கான். ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. இப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான், நின்னுட்டு இருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் இல்ல, நம்ம லீடாங்கு. சோ இதுக்கு முன்னாடி பீம் பாய்க்கு ப்ராப்ளம் ஆகும் போது இப்ப லீடாங் நின்று இருக்கிற இடத்துல தான் ஸ்ட்ரேஞ்சர் நின்று இருந்திருப்பான். அப்படின்னா இது எல்லாரும் ஒரே டீம், என்னைய பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே வேற ஒரு முகம் இருக்கு அப்படிங்கறத நினைச்சிட்டு இவன் பாட்டுக்கு நேரம் ரூம்குள்ள வந்துடுறான். அதுக்கு மேல எதுவும் பேசாம நடந்த விஷயத்துல இருந்து ஹீரோனால இன்னும் வெளியே வர முடியல. டே ஒன்னும் பிரச்சனை இல்ல, காம் டவுன் ஆகுன்னு அவனை கூல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா யாரோ டோரை தட்டுறாங்க. பார்த்தா நம்ம லீடாங்கு. நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேல மாடி கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப 4th ஃப்ளோர்ல யாரோ டோரை தட்டுற சவுண்ட் ஹீரோ கேக்குது. அவனும் லீடாங் கிட்ட சொல்றான். ஆனா லீடாங் எனக்கு எதுவும் கேட்கல, ஆல்ரெடி இன்சார்ஜ் லேடி கூட சொல்லிருப்பாங்களே இங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இங்க யாருமே ஸ்டே பண்றது இல்ல, பூனை ஏதாவது சத்தம் போட்டிருக்கும் வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்பதான் நம்மளுக்கு 4th ஃப்ளோருக்குள்ளேயே காட்டுறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கொத்தா ஒரு லேடியை தூக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த லேடி தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த லேடி தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் தான் ஹீரோக்கு கேட்டிருக்கு. சோ மாடிக்கு வந்த லீடாங்கும் வியூ எல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கிட்ட, ஏன்பா இவ்வளவு கோவப்படுறேன், அந்த லேடி என்கிட்ட சொன்னாங்க அவன் டோர் கிட்ட போன வரைக்கும் தான் ரெக்கார்ட் ஆயிருக்காமா, டோரை ஓபன் பண்ணி உள்ள போன வீடியோ கிடையாதாமா, அப்புறம் ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, இவனுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கானுங்க, ஆல்ரெடி என் ரூம்க்கு யாரோ வராங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தனாலதான் என்னோட லேப்டாப்போட கார்னர்ல ஒரு சின்ன டஸ்ட் வச்சுட்டு போவேன், யார் அந்த லேப்டாப் ஓபன் பண்ணாலும் டஸ்ட் அங்க இருந்து பறந்துரும். சோ இந்த டைம் அந்த டஸ்ட் அங்க இல்ல, எனக்கு கன்ஃபார்மா தெரியும்
இந்த கண்ணாடிக்காரன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போதே லீடாங்க இவனை தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். இது ஹீரோக்கு ரொம்பவே அன்னீசியா இருக்கு. அப்ப லீடாங்க இருந்துட்டு நீ அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டோன்னு ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா மத்தவங்க எல்லாம் ஸ்ட்ரேஞ்சா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ அவங்களே மாதிரி மாறிடாத, நீ வித்தியாசமான ஆள் அப்படின்னு இவன் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு போன் வந்துருது. இது ஒரு முக்கியமான காலு, அம்மாட்ட இருந்து வந்திருக்கு, நான் பேசணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். சோ அவங்க அம்மாட்ட பேசிட்டே வரும்போது அவங்க அம்மா இருந்துட்டு உங்க அண்ணனுக்கு வலிப்பு வந்துருச்சு, மேல இருந்து கீழே விழுந்துட்டான், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், கையில அந்த அளவுக்கு அமௌண்ட் இல்ல, உங்ககிட்ட ஏதாவது இருந்தா குடுன்னு கேக்குறாங்க. ஏன்னா இவனுக்கும் ப்ராப்பரான வேலை இன்னும் அமையல. இவனும் இவங்கிட்ட இருக்க அமௌண்ட்ல ஒரு $500 அவங்க அம்மாக்கு அனுப்பி விட்டுறான். அதே டைம்ல நம்ம ஜங்கு இப்பதான் டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. ஹால்லயே அவங்க பாட்டி தான் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம போலான்னு பாக்கறதுக்குள்ளே அவங்க பாட்டி கண்ணை முழிச்சுக்கிறாங்க. என் பேத்தி வந்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே ஜங்குக்கு சந்தோஷமாயிருது. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, ஞாபகத்துல சுத்தமா கிடையாது. பட் இவளை பார்த்த உடனே பேத்தின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே, சந்தோஷத்துல போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப பாட்டி வந்துட்டு யாரையுமே நம்பாத, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரு அப்படின்னு கேட்டுறாங்க. இதுல அவ கொஞ்சம் அப்செட் ஆகிறா பாவம். நம்ம இன்சார்ஜ் லேடிய பார்த்தா எப்பவும் போல அந்த கன்றாவியான கறியை சமைச்சுக்கிட்டே இங்க இருக்கிறவங்க சாப்பிடுற ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ஒரு ட்ரக்ஸ் கலந்துட்டு இருக்காங்க. நடுராத்திரியில எந்திரிச்சு உட்காந்து பண்ற வேலையா இது? கனக்கொடூரமான ஆளா இருப்பாளாட்டு இருக்கு. ரூமுக்கு வந்த ஹீரோக்கு சுத்தமா தூக்கமே இல்ல. பைபிள்ல சூட் கேஸ் சேர் எல்லாம் எடுத்து டோருக்கு அண்டை கொடுத்துட்டு தான் தூங்குறான். அப்ப அவனுக்கு ஒரு கனவு வருது. அதுல ஹீரோ மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். அங்க இன்னொரு மிலிட்டரிக்கார யாரையோ போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருக்கான். பக்கத்துல போகும்போதுதான் தெரியுது அங்க அடிச்சிட்டு இருந்தவனும் ஹீரோ தான். அப்ப அவன் இவனைய பார்த்து இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் இப்படிதான்டா தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடி வாங்கிட்டு இருந்தவன் யாரான்னு பார்த்தா கண்ணாடிக்காரன். ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப பின்னாடி யாரோ சிரிச்சிட்டு இருக்காங்க. திரும்பி பார்த்தா அந்த கிராக்கு என்னப்பா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கியாருக்குன்னு சொல்லி சிரிக்கிறான். அப்ப ஹீரோக்கு இவன் ஃபேஸ் பண்ண ஆளுங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரேஞ்சர், அவன் இந்த இடம் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, எப்பவுமே இதே மாதிரி இருக்காதுன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் இன்சார்ஜ் லேடி, இந்த இடம் ரீடெவலப் ஆகிறதுனால நிறைய பேர் காலி பண்ணி போயிட்டாங்க, நல்லவங்க மட்டும் தான் இன்னும் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பார்க் எப்ப பார்த்தாலும் ஹீரோ கிட்ட குறை கண்டுபிடிச்சு கழுவி ஊத்திட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்ட் அந்த சிஇஓ, அவங்கிட்ட பணமும் அதிகாரமும் இருக்குங்கிறக்காக அவன் சொல்றபடி எல்லாம் ஹீரோ கேட்கணும்னு அவன் எதிர்பார்க்கறான். அதுக்கப்புறம் ஹீரோயின், நீ ரொம்ப சென்சிட்டிவா இருக்க, அதனாலதான் உனக்கு சுத்தி இருக்கிறவங்க உனக்கு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுறாங்கிற மாதிரி அவ சொல்லியிருப்பா. சோ இவங்களோட விஷன் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. கடைசியா நம்ம லீடாங்க, கவலைப்படாத, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத, நீ அவங்களை விட வித்தியாசமானவன், உனக்கு என்ன தேவையோ எப்ப தேவையோ இறங்கி செய் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். இதை எல்லாமே கேட்டு ஹீரோ ஓவர் கன்ஃபியூஷன்ல இருக்கும் போது அலாரம் அடிச்சு நம்ம ஹீரோவை எழுப்பி விட்டுருது. ஹீரோயினோட ஆபீஸ்ல அவங்க சீனியர் இருந்துட்டு ஹீரோயின் கிட்ட நாளைக்கு ஒரு ஆக்டரை இன்டர்வியூ எடுக்க சொல்றாங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதுக்கான கொஸ்டின்ஸும் ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. பட் ஹீரோயின் ஆல்ரெடி ஹீரோவை மீட் பண்றதா பிளான் வச்சிருக்கா. சோ எனக்கு ஆல்ரெடி நிறைய ஒர்க் லோட் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு நாளாவது எனக்கு ஃப்ரீ டைம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க டீம்ல இருக்க இன்னொரு லேடி வந்து நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கிட்ட பேசிட்டேன், இன்டர்வியூல ஷெட்யூல் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இவங்க பேசுனதை வச்சு அவங்க சீனியர் லேடி ஹீரோயினை மார்க் பண்றாங்க. சில பேர் சொல்லாமையே வேலை செய்யறாங்க, நீ சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிற, இந்த வேலையெல்லாம் பத்தாது, கொஞ்சமாவது ஓவர் டைம் பண்ணி ஆகணும், நீ பண்ற ஓவர் டைம் பத்த மாட்டேங்கிறது சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோட்ட இருந்து கால் வருது. சரி பரவாயில்ல, பாய் ஃப்ரெண்ட் தானே, எடுத்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் எடுக்கிற மாதிரி இல்லைனாலும் ஃபோர்ஸ் பண்ணி நீ அட்டன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் போன் அட்டன் பண்ணா ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிடறான். என் ரூம்குள்ள யாரோ வந்துட்டாங்க, சர்வேலன்ஸ் கேமரா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் சொல்லும் போது ஹீரோயின், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், தயவு செஞ்சு அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு திரும்பி பாக்குறக்குள்ளே சீனியர் லேடி பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்கு. சோ ஹீரோயினுக்கு கொலை காண்டாகுது. எல்லா இடத்துலயும் இப்படிதான் இருக்க மாட்டிருக்கு, பிரஷருக்கு மேல பிரஷராவே வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை ஜங்கு வந்து மீட் பண்றாங்க. அவங்கிட்ட தான் ஒரு டைரி கிடைச்சிருக்குமே, ஆல்ரெடி அந்த ரூம்ல இருந்தவன் சூசைட் பண்ணி இறந்தான்னு சொல்லிருப்பாங்கல்ல, அவனோட டைரியை ஜங்கு கிட்ட கொடுக்குறான். அப்ப ஜங்கு இருந்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல வேற ஏதாவது வித்தியாசமா உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ 4th ஃப்ளோர்ல யாருமே இல்லன்னு தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, பட் அடிக்கடி சத்தம் கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் தூரத்துல இருந்து இன்சார்ஜ் லேடி உங்களை நோட்டை விட்டுட்டு இருக்காங்க விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அதனால இதுக்கு மேல எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்பி போயிடுறான் நம்ம ஹீரோ. அப்ப ஹீரோக்கு இதே விஷயம் தான் மண்டையில ஓடிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஏரியால இன்சார்ஜ் லேடிக்கு வேலை கிடையாது, அப்புறம் எதுக்கு நம்மளை நோட்டை விடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே போகும்போது அங்க பாவம் காஃபி மகோட போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு மேல இடிச்சிடறான். அந்த பொண்ணு நம்மளால கழுவி ஊத்துது. டே கண்ணை என்னடா கழுத்தாமேட்லயே வச்சு நடந்து வந்துட்டு இருக்க, ஒழுங்கு முறையா ரோட பார்த்து போட அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான். இன்சார்ஜ் லேடி எக் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டர்ன் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தா
பார்த்தா நம்ம லீடாங் மாடியில இருந்து கீழே வந்துட்டு இருக்கான். என்னப்பா மாடியில என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இல்ல நிறைய எலிகளை சிக்க வைக்க வேண்டியது இருக்கு, அதுக்கு தான் ட்ராப் செட் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்ப இன்சார்ஜ் லேடி இருந்துட்டு ரூம் நம்பர் 303 இருக்கான்ல ஹீரோ, அவன் அடிக்கடி அந்த போலீஸ் ஆபீசர் லேடியை மீட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு காலையில கூட மீட் பண்ணி எதையோ ஒன்னு கொடுத்தான், பட் தூரமா இருந்து பார்த்தனால எனக்கு எதை கொடுத்தான்னு தெரியல. இப்ப நான் என்ன பண்ணட்டும், வேணா ஹீரோ விட்டுறேன், அந்த போலீஸ் ஆபீசரை நான் பாத்துக்கிட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு லீடாங் இருந்துட்டு இந்த பிரச்சனையை நானே டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இன்சார்ஜ் லேடி சாக்காகிற, நீயா அப்படின்னு, ஏமா என் மேல நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கொஞ்சமா பக்கத்துல வரா. அதுக்கே அந்த லேடிக்கு டர் ஆகுது. சரி சரி உன் இஷ்டம், நீ என்ன வேணா பண்ணு, பட் சீக்கிரம் முடி, நான் அடுத்த கேமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா ஒரு கேரக்டர் வருது. வந்தவனுக்கு இந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தமா பிடிக்கலையாட்டு இருக்கு. ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம இன்சார்ஜ் லேடி சியோல இந்த அளவு கம்மியான ரேட்ல அபார்ட்மெண்ட் கிடைக்காதுப்பா, நான் டெய்லி காலையில உனக்கு முட்டை ஃப்ரீயா தருவேன், கிம்ச்சி வேற செஞ்சு கொடுப்பேன் அப்படிங்கிறவன் மண்டை கழுவுறாங்க. இருந்தாலும் வந்தவன் நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம இன்சார்ஜ் லேடி அங்கிருந்து கிளம்பி யாருக்கும் தெரியாம ஒரு வீட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. உள்ள ஒரு வயசான பாட்டி படுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிங்க்லையும் கூட ஏதோ ட்ரக் மிக்ஸ் பண்ணாங்களா, அந்த ட்ரிங்கை குடிக்க வைக்கிறாங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்திலே அந்த பாட்டி நல்லா தூங்கிடுது. அப்ப அந்த வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் தேடி அலாசி கடைசி அந்த பாட்டியோட இன்சூரன்ஸை எடுத்து கையில வைக்குது நம்ம இன்சார்ஜ் லேடி. பாவம், இன்சூரன்ஸ்க்காக கொல்ல போகுதா என்னங்கிறது தெரியல. இங்க நம்ம ஹீரோவோட ஆபீஸ்க்கு அந்த ரிப்போர்ட்டர் வரான். பட் ஆபீஸ்ல யாருமே இல்ல ஹீரோவை தவிர. ஹீரோ வந்துட்டு எல்லாரும் மீட்டிங் போயிருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுறான். வந்தவனுக்கு வாய் கொஞ்சம் அதிகம் தான். ஹீரோவை நெயில் கட் பண்ற கிளிப் எல்லாம் எடுத்து தர சொல்லிட்டு இருக்கான். சரிப்பா ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், காஃபியாவது போட்டு கொடுன்னு அந்த வேலையும் வாங்குறான். என்ன பேச முடியும், வந்தவனுக்கு பண்ணி தானே ஆகணும். சரி நீ ஏதோ நாவல் எழுதிட்டீங்கன்னு கேள்விப்பட்ட, என்ன ஸ்டோரி அப்படின்னு கேட்டா கிரைம் ஸ்டோரி அப்படின்னு சொல்றான். ஏன்னா இவனும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கறனால இவனுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு. நீ ஒரு ஷேரிங் அபார்ட்மெண்ட் தான் ஸ்டே பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். சோ நம்மளை சுத்தியே நிறைய கேரக்டர் இருக்கும், யாருக்கு தெரியும், அதுலயும் கூட சீரியல் கில்லர் இருக்கலாம். சோ நம்ம தான் கவனிக்கணும். இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது வெளி தோற்றத்தை வச்சு. ஏதோ ஒரு விஷயத்துல எஃபெக்ட் ஆகி சீரியல் கில்லரா மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் எஃபெக்ட் எல்லாம் ஆகல, எவ்வளவு நடந்தாலும் வெறித்தனமா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்க ரிப்போர்ட்டர் ஷாக் ஆயிடுறான். அந்த சமயத்துல ஆபீஸ்ல ஒர்க் பண்ற எல்லாரும் வந்துடுறாங்க. ஆபீஸ் வந்த பார்க்கு அவனோட டிராயர்ல நெயில் கிளிப்பர் இல்லங்கிறத கண்டுபிடிச்சிடறான். நீ தான் எடுத்தியா அப்படின்னு ஹீரோட கேட்டா, அந்த ரிப்போர்ட்டர் தான் கேட்டா, அதனாலதான் எடுத்து கொடுத்த அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா நெயில் கிளிப்பர் எடுக்கும் போது கூடவே சன்னியோட போட்டோ அங்க இருக்கிறதையும் பார்த்திருப்பான். சோ பார்க்கனாலையும் எதுவும் பேச முடியல. அதே டைம்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு, அதாவது அந்த சிஇஓவும் ஹீரோயின் தான் மீட் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு சியோலுக்கு வந்ததுல இருந்து ஹீரோ ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா சிஇஓக்கு அந்த டவுட் இருக்கு, நான் எப்பப்பெல்லாம் ஸ்டே பண்ணிருக்க அபார்ட்மெண்ட் பத்தி பேசணும் அப்பெல்லாம் காண்ட் ஆகுறாங்கிறது இவனும் சொல்றான். ஒன்னும் பண்ண முடியாது, ஷேர் பண்ணி ஸ்டே பண்ணிருக்க அபார்ட்மெண்ட், கொஞ்சம் அவனுக்கு வேலை ஸ்டெடி ஆகட்டும், அங்கிருந்து வெளியே வந்தானா ரெடி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இருந்துட்டு அந்த பார்க்குன்னு ஒரு இன்சார்ஜ் விட்டுருக்கீங்க, அவன் ரொம்ப வேலை வாங்குறான், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்கிறது நம்ம சிஇஓக்கும் தெரியுது. ஏன்னா இவளோட சீனியரும் வாட்டுன்னு வாட்டிட்டு இருக்காங்க. அதனால சிஇஓ காரன் காஃபி கொஞ்சம் வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண அப்படின்னு அனுப்பி வச்சுட்டு கிளம்பிடுறான். இந்த விஷயத்த ஹீரோயினோட சீனியர் பாத்துறாங்க. யாருமா இதுதான் உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்டா, இல்ல என் காலேஜ்ல எனக்கு சீனியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். சரி பார்த்து உன் சீனியர் கூட சித்தறத பாய் ஃப்ரெண்ட் பார்த்தாலும் தப்பா நினைச்சுக்கோ அப்படிங்கிற பிட்ட விட்டு கிளம்பிடுறா இவ. அதே நேரத்தில் அபார்ட்மெண்ட்ல இன்சார்ஜ் லேடியும் ரெண்டு கிராக்கும் உட்காந்து கேம் விளையாண்டு இருக்காங்க. சத்தம் போட்டு சிரிக்கிறது வெளியே கேக்குது. ஏன்னா அபார்ட்மெண்ட் வெளியே தான் ஜங்கும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ கூட கடைசியா சொல்லிட்டு போயிருப்பான்ல 4th ஃப்ளோர்ல யாருமே இல்ல, சத்தம் கேட்டுட்டே இருக்குன்னு. அதை செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. தைரியமா 4th ஃப்ளோருக்குள்ளேயும் வந்துடுறாங்க ஜங்கு. ஒவ்வொரு ரூமா செக் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும் போது அந்த லேடியை கட்டி போட்டு அந்த ரூம் கிட்ட வராங்க. இப்பதான் அந்த ரூம்குள்ளேயே நம்மளுக்கு காட்டுறாங்க. ஆல்ரெடி கண்ணாடிக்கார அந்த லேடி கழுத்துல கத்தி வச்சுட்டு கத்த விடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த டோரை இவங்களால திறக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு டோர் இருக்கு, அதை ஓபன் பண்ணி உள்ள போனா இந்த டென்டல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ஸ்லைடிங்கா வச்சு சர்ஜரி பண்ணுவாங்க, அந்த மாதிரி சேரு சர்ஜரி பண்ற ஐட்டம் எல்லாம் இருக்கிறத நோட் பண்ணிடுறாங்க. சரி யாருமே இல்லையாட்டிருக்குன்னு வெளியே வரும்போது இவங்களை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. கண்ணாடிக்காரன் பின்னாடிதான் கத்தியோட வந்துட்டு இருக்கான். ஒரு இடத்துல பயந்து போய் திரும்பி பாக்குறதுக்குள்ளேயும் கண்ணாடிக்காரன் ஒளிஞ்சுக்கிறான். சோ ஜங்கும் அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. கண்ணாடிக்காரன் ரிட்டர்ன் ரூம்குள்ள போய் பார்த்தா கட்டி போட்டிருந்த லேடியை காணும். சோ ஆல்ரெடி கடைசியா ஒரு ரூம் ஜங்கு போயிருப்பாங்களா, அதுக்குள்ள போய் அவன் தேடிட்டு இருக்கான். இந்த கேப்ல அந்த லேடிக்கு அவன் காலில் வேற அடிபட்டு இருக்க மாட்டிருக்கு. அவனை அதே ரூம்ல லாக் பண்ணிட்டு அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்க முடியாம வெளியே வராங்க. அவன் டோரை தட்டுன்னு தட்டுற சத்தம் கீழே இருக்கிற இன்சார்ஜ் லேடியில இருந்து கிராக் வரைக்கும் எல்லாத்துக்கும் கேக்குது. சோ என்னதான் நடக்குதுன்னு பாக்குறதுக்கு இன்சார்ஜ் லேடி கரெக்டா வெளியே வராங்க. டோர் ஓபன் பண்ற கேப்ல அந்த டோருக்கு பின்னாடி
பின்னாடி அந்த லேடி ஒளிஞ்சுக்கிறாங்க. மயிரிலையில உயிர் தப்பிச்சிட்டாங்க. ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இன்சார்ஜ் லேடி கையில பபிள் கம் ஏதோ ஒட்டிக்குது. அதனால அவங்க திருப்பி உள்ள போக வேண்டியதாயிருது. இந்த கேப்ல அந்த லேடி வெளியே வந்துடுறாங்க. இது தெரியாத இன்சார்ஜ் லேடி செக் பண்றதுக்காக ஸ்டேர் கேஸ் மேல போயிட்டு இருக்காங்க. சோ பாவம் அடிபட்டு வெளியே வந்தவங்க அங்க இருக்க ஒருத்தர் பிடிச்சி தயவு செஞ்சு அதை காப்பாத்துங்க ஹெல்ப் கேட்டா வந்து நிக்கிறது லீடாங்க. ஏமா உனக்கு ஹெல்ப் கேட்கறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையாமா, என்ன பண்ண முடியுமா? அடுத்த சீன்லயே லேடியை திருப்பி அதே ரூம்ல கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. ஆனா இந்த டைம் சுத்தி எல்லாருமே இருக்காங்க. அப்போ லீடாங்க இருந்துட்டு நான் கேள்விப்பட்டேன் நீங்களும் இன்சார்ஜ்ல ரொம்ப க்ளோஸ் ஆமா, அந்த பிரேயர் ஹவுஸ்ல சிஸ்டர் மாதிரி பழகுவீங்களாமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு பயம் வந்துருது. மறுபடியும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்றேன் தப்பா நினைக்காத, நீ எவ்வளவு வேணா ப்ரே பண்ணிக்கோ, ஆனா நீ சாகிறது கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிடுறான் லீடாங்க. அப்ப இன்சார்ஜ் லேடி ஒரு பாட்டில் ஏதோ எடுத்துட்டு வராங்க. இங்க பாரு உனக்காக ஸ்பெஷலா ஒரு மஷ்ரூம் வாட்டர் ரெடி பண்ணிருக்கேன், கவலைப்படாத, இதை குடிச்சோன்னே நீ செத்து போயிருவ அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமா அந்த லேடியோட வாயில ஊத்தி விட்டுட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஹீரோ ஆபீஸ் டின்னர்ல தான் இருக்கான். இவங்க அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு வயசான லேடி ஃபிளவர் வித்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அப்போ ஒரு கால் வருது, பேசினா சரியா நெட்வொர்க் கிடைக்கல. இவங்க யாருமே அந்த ஃபிளவர் வாங்குற மாதிரி இல்ல, பட் ஹீரோ மட்டும் வாங்குறான். சானியோ இருந்துட்டு ஏன்டா நீ தனியா தான் தங்கி இருக்க, கேர்ள் ஃப்ரெண்டும் கூட இல்ல, அப்புறம் எதுக்குடா ஃபிளவர் வாங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டுறா. இல்ல இவங்களை பார்க்கும்போது ஊர்ல இருக்க அம்மா ஞாபகம் வருது, அதனாலதான் வாங்குறேன்னு சொல்லி ஃபிளவரை வாங்குறான். ஆனா இதை எல்லாத்தையும் பாக்குற பார்க்குக்கு காண்டாகுது. எப்படிடா கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஸ்கோர் பண்ற அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப சானியோ பேசாம நானும் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ஹீரோ அந்த ஃபிளவரை சானியோ கிட்ட கொடுத்துறான். இது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த ஃபிளவர் விற்கிற லேடியை பார்க்கும் போதெல்லாம் அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. ஏன்னா அவங்க அம்மாவும் ஊர்ல ஒரு ஃபிஷ் மார்க்கெட்ல தான் கடை வச்சிருக்காங்க. சோ இவங்க ஆல்ரெடி சரக்கு வேற அடிச்சிட்டாங்க. இப்ப ஹோட்டல்ல சீட் இருக்கான்னு பாக்குறாங்க, மத்தவங்க எல்லாம் உள்ள போயிருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட சிஇஓ கார இருந்துட்டு சானியோக்கு உன்னை பிடிக்குதுன்னு நினைக்கிறேன், நீ ஃபிளவர் கொடுக்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகுறா, நீயே அவளை கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். பட் ஹீரோ தெளிவா இருக்கான், எனக்கு ஹீரோயின் இருக்கா, யாரும் தேவை கிடையாது அப்படின்னு. ஏன் இந்த சிஇஓ கார பிரிக்க பாக்குறாங்கிறது நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோ சிஇஓ காரங்கிட்ட இந்த ஒரு வாரம் மட்டும் நான் உங்க கூட ஸ்டே பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். பட் சிஇஓ காரனுக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் வீக்கெண்ட் வெளியே போனதுனால இப்ப பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிடுறான். அதுக்குள்ளேயும் கொலிகளை திரும்பி வந்துடுறாங்க, இந்த ஹோட்டல்ல சீட்டே அவைலபிள் இல்லைன்னு. ஆனா இந்த சானியோ வாயை வச்சுட்டு சும்மாலும் நீ கொடுத்த ஃபிளவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது பார்க்குக்கு கொலை காண்டாகுது. ரெண்டு பேரும் இடிச்சு தள்ளி விட்டு போறான். அவ்வளோ கொலவரில் இருக்கானாட்டு இருக்கு. அப்ப ஹீரோக்கு உனக்கு அவனை கொலை பண்ணணும்னு தோணலையா அப்படின்னு ஒரு மெசேஜ் ரிசீவ் ஆகுது. இவனும் சுத்தி முத்தி பாக்குறா, யாரை காணோம். பட் தூரத்துல ஒரே ஒரு செகண்ட் லீடாங் நின்னுட்டு போன மாதிரி அவனுக்கு தெரியுது. இவனும் ஃபாலோ பண்ணி விரட்ட ஆரம்பிக்கிறான். எல்லா முட்டுச்சந்து மூத்திர சந்தா இருக்கு, இருட்டா வேற இருக்கு. பாவம் ஒரு கட்டத்துக்கு மேல இவனால தேட முடியல. நொந்து போய் நின்னுட்டு இருக்கும். பின்னாடி யாரோ வராங்க, ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிடுறான். ஆக்சுவலா வந்தா ஜெர்க் ஆகணும், அந்த அளவுக்கு ஃபுல் மொபில வரான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சிஇஓ காரன் எப்பவும் போல அவன் பெருமையை பீத்த ஆரம்பிச்சிட்டான். நான் ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல்ல மாடல் மாதிரி இருக்கிற பொண்ணு கூட டேட் பண்ணிருக்கேன், அப்பெல்லாம் நான் ஒரு ஹீரோ மாதிரி அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுறான். ஹீரோக்கும் வேற வழி இல்ல, ஆமா ஆமான்னு தலையாடிட்டே உட்காந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோ லைட்டா மப்பா ஏறான். அப்போ போதையிலேயே எல்லாத்துக்கு முன்னாடி சிஇஓவை இது அவனோட டெக்னிக்கு, எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தே கரெக்ட் பண்ணுவான். ஸ்கூல் படிக்கும் போது கொஞ்சம் ரிச்சான பொண்ணுங்கன்னா நான்வெஜ் வாங்கி தருவான் அப்படின்னு போதையிலே வளர்றான். இதை கேட்கிற சிஇஓ காண்டாகுது. இதுக்கு மேல இவன்ட்ட பேச முடியாது, நான் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு பாத்ரூம் போயிடுறான். சானியோ ஹீரோ எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து வயிறு எரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கான் பார்க்கு. அப்ப சானியோ இருந்துட்டு பார்க்கு கிட்ட நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன், நீ இவனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பில் பே பண்ண போகும்போது கூட இவன் கொடுத்த ஃபிளவர் எடுத்துட்டு போறான். இதை பாக்குற பார்க் பாவம் கொலை காண்டாகிறான். இதோட வாயை மூடிட்டு இருந்திருக்கலாம். இவ்வளவு மப்பிளையும் பார்க்க பார்த்து நீ ஏன் சானியோவை தப்பான ஆங்கிள் பாக்குறது, இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொன்ன உடனே பார்க்கு செம காண்டாகுது. டே யார்கிட்ட பேசிட்டு இருக்கான் சீனியர் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும் போது சானியோ அங்க வந்துடுறாங்க. ஆனா உங்க சண்டை நிறுத்துங்கடா, வெளியே சிஇஓ சண்டை போட்டுருக்கான், ஃபர்ஸ்ட் வாங்கடான்னு சொல்லிட்டு பார்க்க கூட்டு போயிடுறாங்க. பார்த்தா ரெஸ்ட் ரூம் போன இடத்துல சண்டை வலிச்சு வச்சிருக்கான் சிஇஓ. ஆல்ரெடி எல்லாருமே மப்பிள் இருக்கிறதுனால கண்ணாடிக்காரன் மட்டும்தான் நடுவில் நின்று சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வர நம்ம ஹீரோ இவன் தான் ஃபுல் போதையில் இருக்கானே, இவன் அந்த ஆளோட சண்டை போட ஆரம்பிக்கிறான். நல்ல வேலையா கண்ணாடிக்காரன் தடுத்துறான். பார்த்தா அடுத்த சீன்லயே இந்த ஹோட்டலுக்கு வெளியே குப்பரக்கா படுத்து ஃபுல்லா வாமிட் எடுத்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்ப சிஇஓ இருந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் கூட எல்லாம் தேவையில்ல சண்டைக்கு போகாத, நீ ஊருக்கு புதுசு, ஒழுங்கு முறையா சொல்றது கேட்டு நடந்துக்கும் அப்படின்னு இவனை பார்த்து புலம்பிட்டு இருக்கும் போது இதுதான் சான்ஸ் அங்க இருக்கிற பார்க்கு. எனக்கு முதல்ல மூஞ்சி பார்க்கும் போதே சந்தேகங்க, இவன் இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்றான். பட் இவன் பேச யாருமே மதிக்கிற மாதிரி இல்ல. ஹீரோ எங்க ஸ்டே பண்ணிருக்காங்கிறது இப்ப வரைக்கும் இவங்க யாருக்குமே தெரியாது. அதனால சிஇஓ காரன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி ஹீரோ ஸ்டே பண்ணி அட்ரஸ் கேட்கறான். பட் அவளுக்குமே சரியா தெரியல. அபார்ட்மெண்ட் பேர் மட்டும் ஈடன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிடுறான். அதனால கால் டாக்ஸில ஈடன் ஸ்டுடியோல இறக்கி விடுங்கன்னு சொல்லி இவனை ஏத்தி விட்டுறானுங்க. ஆள் ஃபுல் மட்டை. பாவம் டிரைவரும் நேவிகேஷன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப நேரமா. ஈடன் ஸ்டுடியோவே அந்த நேவிகேஷன்ல காட்ட மாட்டேங்குது. சார் கொஞ்சம் உங்க அட்ரஸ் சொல்லுங்க சார் டிரைவரும் ரொம்ப நேரமா கேட்கறான். ஹீரோ காதுல அது உழுகவே இல்ல. ஆனா ஹீரோ மப்புல என்னை அங்க இறக்கி விட்டுறாதீங்க, நாங்க போக விரும்பல அப்படின்னு புலம்பிட்டு கிடக்குறான். அதே நேரத்துல சிஇஓ ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் ஹீரோவை டாக்ஸி ஏத்தி விட்டுட்டேன், பட் நான் உன்னை மீட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆல்ரெடி ஹீரோயினும் டாக்ஸில தான் போயிட்டு இருக்கா. அதனால இவனை மீட் பண்றதுக்காக டாக்ஸி திருப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோ இருக்கிற டாக்ஸில டிரைவர் காண்டாகிறான். ஃபுல்லா ஜொல்லு ஊத்தி சீட்டை நார் அடிச்சிட்டான் நம்ம ஹீரோ. அதனால டிரைவர்கார டாக்ஸிக்கு உண்டான ஃபேரை மட்டும் ஹீரோ ட்ரெஸ்ல இருந்து எடுத்துட்டு
ஹீரோவை நேக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுறான். ஆல்ரெடி ஜங்கு அங்கதான் இருக்காங்க. ஜங்கு ஹீரோ நல்லாவே தெரியும். மேடம் இவன் ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கான், என்னால கண்டுபிடிக்கவே முடியல, பட் ஃபுல் போதையிலையும் அந்த அட்ரஸுக்கு போக விரும்பலன்னு புலம்பிட்டே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ ஜங்குக்கு இவனை தெரிஞ்சனால நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டிரைவர் அனுப்பி வச்சிடறாங்க. நம்மால் ஃபுல் மொபைல் இருக்காரு பாவம், மொபைல் எல்லாம் கீழே விழுந்துருது. அப்ப ஹீரோ அவனோட கனவுல நான் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போகாம இருந்திருந்தா என் லைஃபே மாறி இருக்கும், லைஃபே செட்டில் ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அதே டைம்ல ஹீரோயின் ஹீரோக்கு தான் கால் பண்றான், பட் பிக் பண்ற மாதிரி தெரியல. இவளும் அந்த டாக்ஸில இருந்து யோசிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்கும் போது சிஇஓ காரனும் நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஏன்னா ஹீரோயினை மீட் பண்ணணும்னு கூப்பிட்டுருப்பான்ல, அப்பதான் ஹீரோயின் வண்டியை திருப்ப சொல்லியிருப்பா. பட் ஆக்சுவலா சிஇஓ மீட் பண்ண வரல, ஹீரோவை பாக்குறதுக்கு தான் ஸ்டுடியோக்கு வண்டியை திருப்ப சொல்லியிருக்கா. இப்ப ஹீரோயினும் அதே ஈடன் ஸ்டுடியோ முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கா. இப்பதான் ஸ்டேஷன்ல இருக்கிற ஹீரோ கொஞ்சமா தெளிவாகிறான். அப்ப ஜங்கு இருந்துட்டு அங்க என்னதான் நடக்குது, ஏன் இவ்வளவு புலம்பிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ ரொம்ப பயத்தோட எனக்கு அங்க போகவே பிடிக்கல, அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த சமயத்துல ஹீரோட மொபைல் ஒரு மெசேஜ் வருது. அதுல ஹீரோயின் உன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தானே இருக்கேன், ஒரு ரூமுக்கு போக போறேன் அப்படின்னு அனுப்பியிருக்கா. இத பாக்குற ஹீரோ பதட்டமாயிடுறான். அப்ப கரெக்டா ஹீரோயினுக்கு பின்னாடி லீடாங் வந்து நிக்கிறாரு, யார் வேணும் அப்படின்னு. இவளும் ஹீரோவோட பேர் சொன்னோன்னே ஓ அவரை தான் பார்க்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கறான். இங்க ஹீரோ ஃபுல் பதட்டமா இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோடையும் கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.